தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் எல் ஷடாய், அற்புதங்களின் தேவன் என்ற தலைப்பில் தியானிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்கள் மேல் அன்பாயிருக்கிற தேவன், எங்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், எங்களை விசாரிக்கிற கர்த்தர். பிதாவே, நீர் எங்களுக்காக அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் சர்வ வல்லவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் முடியாதது என்று எதுவுமில்லை. உம்முடைய கரம் குறுகவில்லை. பிதாவே, இன்றும் நீர் எங்கள் சார்பாக அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவர்களுடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமல்லாமல் போகட்டும். முற்றுமாய் கடன் பிரச்சனைகள் அழிந்து போகட்டும். பிதாவே, ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், முன்னேறுவதற்கான திராணி உண்டாகட்டும். பிதாவே, உம்முடைய வழிநடத்துதல் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் நடக்க வேண்டிய பாதையை நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தின் திட்டங்கள் வெளிப்படட்டும். கனி தருகிற பாத்திரங்களாக, பிரயோஜனமான பாத்திரங்களாக இவர்கள் மாறட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லவர். அவர் தன்னுடைய வல்லமையை நம்முடைய பிரயோஜனத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி. பாருங்கள், ஒரு சிலர்கிட்ட நிறைய வல்லமை இருக்கும், ஆனால் யாருக்கும் எதையும் செய்ய மாட்டாங்க. அப்படி பாருங்கள், நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனாக இருந்தால் நமக்கு ஒரு லாபமும் கிடையாது. அவருக்கு சந்தோஷம், அவர் நல்லா இருக்கிறாரு, நம்ம பாடம் நம்ம தான் பார்க்கணுன்ற மாதிரி ஆயிரும். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ வல்லவர். அவர் தன்னுடைய வல்லமையை நமக்காக பயன்படுத்த ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். எனக்கு பிடித்த ஒரு வசனம் இருக்கிறது, அதை வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம். மத்தேயு 8ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே பார்த்தோம்னா முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இவனுடைய மனம் எப்படி இருக்குன்னா, கர்த்தரால் முடியும், அவரால் நிச்சயமாக என்னை குணமாக்க முடியும், ஆனால் எனக்கு செய்வாரான்னு ஒரு கேள்வி. இயேசு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறார். அவனுக்குள்ளே இருந்த அந்த கேள்விக்குரிய அகற்றுகிறார். அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்கிறார். அது அவனுக்காக சொல்லப்பட்டது மட்டுமல்ல, நமக்கும் சேர்த்து தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. வேதம் அப்படி தான் போதிக்குது. பாரு, ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமான் ஆனான். ரைட்? அவன் விசுவாசத்தினால் நீதிமான் ஆனது அவனுக்கு மட்டும்தானா? இல்லை. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ நீதி இலவசமாக கொடுக்கப்படும் என்பதை வெளிப்படுத்தும்படி அது நடந்தது என்று வேதம் போதிக்குது. நீங்கள் ரோமர் 4ஆம் அதிகாரம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து மோசேக்கு தரிசனமாகி அந்த முச்செடியிலிருந்து மோசே கூட பேசுகிறார். ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த சதுசேயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதை கர்த்தர் இப்படி சொல்கிறார். ரைட்? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களிடத்தில் சொன்னதை அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்த்தர் மோசேட்ட பேசும்போது மோசேட்ட மட்டும் பேசலை, நம்ம கூடயும் தான் பேசுகிறார்.
ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த வெளிப்பாடுகள்லாம் யாரோ ஒரு தனிநபருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் மட்டும் கிடையாது, நாம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இங்கே பாருங்கள், இந்த மனுஷன்கிட்ட கர்த்தர் இதை சொல்லும்போது அவனுக்கு மட்டும் தனியாக சொல்லலை, நமக்கும் சேர்த்து தான் சொல்கிறாரு. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு. நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இதே காரியம் சொல்லப்படும்போது அங்கே இப்படி சொல்லப்படுகிறது, இயேசு மனதுருகி அவனை தொட்டு. பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சர்வ வல்லவர் மட்டுமல்ல, மனதுருக்கமுடையவர், நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர். இயேசு மட்டும் அப்படி கிடையாது, பிதாவும் அப்படி தான். பிதாவுடைய அந்த தன்மையை, அவருடைய சுபாவத்தை, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் விதத்தில் தான் இயேசு செயல்பட்டார். இயேசு பிதாவின் பிரதிபலிப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷன், பர்ஃபெக்ட் இமேஜ் ஆஃப் காட் த ஃபாதர். பிதாவுடைய தூய்மையான, சுத்தமான, முழுமையான பிரதிபலிப்பாக நம்முடைய ஆண்டவராக இயேசு செயல்பட்டார். அப்போ இங்கே இயேசு மனதுருகினார்னு சொல்லும்போது பிதாவும் மனதுருகிறார். இயேசு தொட்டார்னு சொல்லும்போது பிதாவும் தொடுகிறார். இயேசு தன்னுடைய அற்புதங்களை குறித்து சொல்லும்போது இது என் பிதா என் மூலமாக கிரியை செய்கிறாருன்னு தான் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்க, இயேசு மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். அந்த வல்லமையை, அவருக்குள்ளே இருந்த வல்லமையை இந்த மனிதனுடைய பிரயோஜனத்திற்காக இயேசு பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இது நம்முடைய தேவனை குறித்த ஒரு மாபெரும் சத்தியம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், இது எல்லாத்துலேயுமே இது வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் ஆதியாகமத்தை முழுசாக படித்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த சத்தியம் போதிக்கப்படுகிறது. கர்த்தர் சர்வ வல்லவராக இருக்கிறாரு. அந்த சர்வ வல்லமையை தன்னுடைய ஜனத்தின் பிரயோஜனத்துக்காக பயன்படுத்துகிறார் என்பது திரும்ப 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 நமக்கு போதிக்கப்படுகிறது. அப்போ நான் கர்த்தர்கிட்ட தைரியமாக வரணும். கர்த்தர் எனக்காக சர்வ வல்லமையை பயன்படுத்துவார். எனக்கு ஒரு உதவி இருக்கிறது, எனக்கு உதவி செய்ய ஆள் இருக்கிறாரு. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை செய்ய அவர் விரும்புகிறார், ஒத்தாசை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்ற அந்த எண்ணம் எனக்குள்ள ஆழமாக இருக்கணும். என்றைக்குமே நீங்கள் நான் தனியாக இருக்கிறேன்னு யோசிச்சிடாதீங்க. இயற்கையாக உங்கள் பக்கத்தில் ஆள் இல்லாமல் இருக்கலாம், ரைட். ஒரு சில பெற்றோர் இல்லாமல் இருக்கிறாங்க, ரைட். தாப்பனற்றவர்களாக, அனாதைகளாக இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா. சில சமயம் சூழ்நிலைகளில் யாருமே கூட இல்லை, சொந்தக்காரங்க கூட இல்லை, நண்பர்கள் கூட இல்லை, சில சமயம் கட்டின கணவன் மனைவி யாருமே அவங்க கூட இல்லை, சில சமயம் பிள்ளைகள் கூட கைவிட்டுறாங்க. அந்த மாதிரி நிலைமைகளுக்கெல்லாம் ஆட்கள் போகிறாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தால் கூட நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், உங்களை படைத்த தேவன், உங்களை உருவாக்கின தேவன் இன்னும் உங்களை தாங்கி கொண்டு இருக்கிறார். உங்களுடைய ஆதரவாக அவர் இருக்கிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் எங்கேயும் போல அங்கேயே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு இருக்கிறாரு? நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் பாட்டு வேடிக்கை பார்த்துட்டு உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நீ செஞ்ச சேட்டைக்கு உனக்கு இதெல்லாம் வேணும், நல்லா படு அப்படின்னு உட்காந்து நீங்கள் படுற வேதனையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கா? இன்னும் உங்களை விடுவிப்பதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு, உங்களுக்கு பலத்தை கொடுப்பதற்கு, உங்களை ஆறுதல் படுத்துவதற்கு இந்த எண்ணத்தை உள்ள ஆழமாக பதிங்க. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப இதை குறிச்செல்லாம் யோசிக்கணும். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த எதிர்பார்ப்பு இதெல்லாம் உங்களுக்குள்ள உண்டாகும். அப்போ தான் அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது யாரும் இல்லை போச்சு அவ்வளோதான் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்க. பிரச்சனை வரும்போதே என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, நான் ஜெயிக்க போகிறேன், இந்த பிரச்சனையை நான் மேற்கொண்டுருவேன், ஏன்னா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என் கூட இருக்கிறார். பாருங்கள், தாவீது அந்த விதமாகத்தான் செயல்பட்டார். மற்றவங்களாம் கோலியாத்தை பார்த்தோன்னே அரண்டு ஓடுறாங்க, ஆனால் தாவீது பார்த்தோன்னே சொல்லுச்சு, நான் போய் விட்டு வரேன். அவருக்கு எங்கேருந்து வந்துச்சு அந்த தைரியம்?
அவருக்கு தேவன் என் கூட இருக்கிறாருன்ற ஒரு தைரியம். அவர் அதை அந்த அளவுக்கு நம்புகிறார். ஏன், அவரை பார்த்தவங்க கோலியாத்தை கொல்றதுக்கு முன்னாடியே தாவீதை பார்த்தவர்கள் சொல்கிறாங்க, கர்த்தர் கூட இருக்கிறார் அந்த பையன் கூட அப்படின்னு. இளம் வாலிபன் தான், ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னு சாட்சி சொல்கிறாங்க. இவன் ராஜாவின் சமூகத்தில் கூட சாட்சி சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அங்கேருந்து வந்தது தான் தாவீதுக்கு அந்த தைரியம். கோலியாத்தை நான் போய் வெட்டிட்டு வரேன், அவ்வளோதானே. ஹல்லேலூயா. மற்றவங்க அதை பார்த்து பிரமிக்கிறாங்க, மற்றவங்க போச்சு அவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. ஆனால் தாவீது வித்தியாசம். என்ன வித்தியாசம்? அவருக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. நீங்களும் அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும்போது என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு பக்கத்தில் 1000 பேர், இன்னொரு பக்கம் 10,000 பேர், யாருனாலும் விழுகட்டும், எத்தனை பேர்னாலும் விழுகட்டும், என்னை அணுகாது. ஏன் அணுகாது? என் கூட வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் தூங்காமல் அயராமல் என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். நான் என்னத்துக்கு பயப்படணும்? அவர் ஃபுல் டைம் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்னை பாதுகாக்கணும்னு. அவரை மீறி என்னை என்ன தொட முடியும்? எது தொட முடியும்? அவர் என் கேடகமாக இருக்கிறார். என்னை பாதிக்கக்கூடிய தீமை எது? எதால் முடியும்? முடியவே முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? சரி, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. வாசிப்போம். லூக்காக்கு எழுதின நிருபம், லூக்கா எழுதின சுவிசேஷம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 1 அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா 1:34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? ஒரு புருஷனை அறியனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாலாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு வேத பகுதியை வாசிச்சுட்டு, நம்மளோட டெக்ஸ்ட் அதை வாசிச்சுட்டு மறுபடியும் இங்கே வருவோம். ஒரு சில காரியங்களை கவனிக்க வேண்டியது இருக்குது. 10ஆம் அதிகாரம் மார்க் 10:27ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. அப்போ மனுஷர்களுக்கு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அவங்களால ஒரு சில காரியங்களை செய்ய முடியும், ஒரு சில காரியங்களை செய்ய முடியாது. ஓரளவுக்கு முயற்சி பண்ணி காரியங்களை சாதிக்க முடியும். ஒரு சில காரியங்கள் மிஞ்சி போயிடுச்சுன்னா கையை விரிச்சிருவாங்க, முடியாதுங்க, எங்களால் ஆகாது. அது ஒரு தனி நபராக இருக்கலாம், ஒரு இனமாக இருக்கலாம், ஒரு தேசமாக இருக்கலாம், ஒரு அரசாங்கமாக இருக்கலாம், ஒரு ராஜாவாக இருக்கலாம், சக்கரவர்த்தியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு ரேஞ்சுக்கு மேலே அவங்களே சொல்லுவாங்க, என்னாலையும் முடியாதுங்க. எவ்வளோ பெரிய பலவானாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய யுத்த வீரனாக இருக்கலாம், மாவீரனாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய அறிவாளியாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், தலை சிறந்த ஞானியாக இருக்கலாம், யாருமே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சொல்லிடுவாங்க, எங்களால் முடியாதுங்க, எங்களுக்கு தெரியாதுங்க, கையை விரிச்சிருவாங்க. தலை சிறந்த டாக்டர்கள் கூட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பார்ப்பாங்க, நல்லா உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பல காரியங்களை செய்வாங்க, முயற்சிகள் எடுப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களால் இவ்வளோ தாங்க முடியும், இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட லிமிட்டேஷன்ஸ் உள்ள ஒரு ஆள் கிடையாது. தேவன் சர்வ வல்லவர், அவரால் எல்லாம் கூடும், அவரால் கூடாதது என்று ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ மறுபடியும் லூக்காவுக்கு போகலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிப்போம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்றால். அந்த கேள்வி எங்கேருந்து வந்துச்சுன்னு கொஞ்சம் இன்றைக்கி தியானிப்போம். இது எப்படி ஆகும், இதான் நிறைய பேர் கேள்வி. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் இது எப்படி, ஹவ், எப்படி
கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் எப்படிங்க? என்னுடைய அனுபவம் வேறு காரியங்களை சொல்லுதே, நாம் படித்து கற்றுக்கொண்ட காரியங்கள் வேறு மாதிரி இப்போ சொல்லுதே, மனிதர்களுடைய அனுபவத்தை நான் பார்த்துருக்குறேன், சரித்திரம் படிச்சிருக்கிறேன். அந்த அனுபவங்களுக்கெல்லாம் நேர் எதிரான ஒரு காரியத்தை சொல்கிறீங்களே இல்லையா? இங்கே தூதன் சொன்னது அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான். இது வரைக்கும் மனுஷங்களுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? ஒரு ஆணின் வித்து ஒரு பெண்ணின் கர்ப்பம் அத்தியாவசியம், இல்லாமல் பிள்ளை பிறக்காது. கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புதங்கள் செய்த காரியங்களில் கூட அந்த ஆணின் வித்து சம்மந்தப்பட்டிருந்தது. அப்படி தான் பிள்ளைகள் பிறப்பாங்க. இது மரியாளுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தான் இந்த கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? எப்படி ஆகும்? அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் அந்த தன்னுடைய இயற்கையான அந்த அறிவின் மூலமாக நடத்தப்படுகிறான். ஒரு சில காரியங்கள் அதெல்லாம் நல்லது தான், ரைட். பொதுவாக கர்த்தர் நமக்கு ஒரு மூளையை கொடுத்துருக்கிறாரு, மனதை கொடுத்துருக்கிறார், புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. நிறைய காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம், நிறைய பிரமாணங்களை குறித்து அறிந்து கொள்கிறோம், அதெல்லாம் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறோம். அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். பொதுவாக நம்ம அப்படி தான் செயல்படணும். ஒரு விவசாயி பொதுவாக பார்த்திங்கன்னா போய் விதைக்கணும், அறுக்கணும், உரம் போடணும், பாதுகாக்கணும், இதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் பிரமாணம். அந்த பிரமாணத்தை பயன்படுத்தி நல்ல அறுவடையை பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் நல்லது. பணம் சம்பாதிக்கணும்னா வேலைக்கு போகணும், உழைக்கணும், சம்பளத்தை வாங்கணும், இல்லை ஒரு தொழிலை பண்ணணும், லாபம் பார்க்கணும், பெருக்கத்தை பார்க்கணும், இதெல்லாம் செய்யணும், ரைட். அதுக்குன்னு வழிமுறைகள் இருக்குது, அதெல்லாம் செயல்படுத்தணும். அதை கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் வல்லமைன்னு ஒன்று இருக்குது. கர்த்தர் அப்படியும் செயல்பட விரும்புகிறார். தன்னுடைய ஜனத்திற்கு அந்த விதத்தில் அவர் பல காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறார். அப்படி அந்த மாதிரியான சூழ்நிலையில் கர்த்தர் நான் இதை உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது நான் அது எப்படி ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் நிறைய பேரை அற்புதங்களை பெற்றுக்கொள்ளாமல் தடுக்குது. நீதிமொழிகள் ஒரு வசனம் பார்ப்போம். நீதிமொழிகள் ஜீசஸ் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6ஆம் வசனங்கள். 5ஆம் வசனம் மட்டும் போதும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. பாருங்கள், அநேக நேரத்தில் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் இல்லையா? பிரமாணங்களை குறித்து ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம். இந்த இயற்கையான பிரமாணங்கள் இதை குறித்துலாம் ஸ்கூலில் படிச்சிருக்கிறோம், ரைட். நல்ல பிஸ்னஸ் பிரின்சிபிள்ஸ்லாம் படிச்சிருக்கிறோம், ஃபிசிக்ஸ் லா அதெல்லாம் படிச்சிருக்கோம், மேத்தமேட்டிக்கல் பிரின்சிபிள்ஸ் கணக்கு வழக்கு இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். இப்படி பல காரியங்களை பாடங்கள் மூலமாக புஸ்தகங்கள் மூலமாக கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் நல்லது தான். அந்த அறிவுலாம் நிறைய காரியத்துக்கு பிரயோஜனமாக இருக்குது, நம்மளும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இப்போ கர்த்தர் நான் உனக்கு இந்த காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் படித்த ஃபிசிக்ஸு லா, நான் படித்த அந்த சரித்திரம், நான் படித்த அந்த மேத்தமேட்டிக்ஸ், அந்த லாஜிக்கல் திங்கிங், அந்த பொது அறிவு, ரைட், இது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்திற்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா, எதிர்மறையாக இருந்துச்சுன்னா, அப்போ நான் கர்த்தர் சொன்னதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, இதுதான் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், இதுதான் என்னுடைய அனுபவம், இதுதான் பொதுவாக மக்களுடைய அனுபவம், ஆனால் கர்த்தர் இதை செய்வேன்னு சொல்கிறாருல, அப்போ நான் இதை தெரிந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு இதை சூஸ் பண்ணணும். அல்லேலூயா. பாருங்கள், பொதுவாக கையில் இருக்கிறது தான் எடுத்து கொடுக்க முடியும், பொதுவாக நம்மகிட்ட இருக்கிறது தான் எடுத்து கொடுக்க முடியும், இல்லை காசு கொடுத்து வாங்கி வர முடியும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்கிட்ட இருக்கிறது 5 மீன், 5 அப்பம் 2 மீன், ஆனால் இத்தனை 1000 பேருக்கு சாப்பாடு கொடு அப்படின்றாரு. கர்த்தர் தெரிஞ்சு தான் சொல்கிறாரு. நான் இயற்கையாக அதை செய்ய முடியாதுன்னு அவருக்கும் தெரியும். பொதுவாக பெருக்கம் அப்படி உண்டாகாது,
பொதுவாக பெருக்கங்கள் அப்படி உண்டாகிறது இல்லை. மரித்து போன மீன் பெருகிறது கிடையாது. அது இவ்வளோ வேகமாக பெருகாது இல்லையா? எல்லா விதத்துலேயும் அது நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், எனக்கு தெரிந்த காரியங்கள், ரைட், என்னுடைய சுய புத்தி, மற்ற மக்களுடைய அனுபவம், இதுக்கெல்லாம் நேர் விரோதமாக இருக்குது கர்த்தர் சொல்கிற காரியம். அதனால தான் சீசர்களும் கேட்குறேன், எப்படி இவ்வளோ காசு செலவு பண்ணாலும் ஆளுக்கு கொஞ்சம் தானே சிக்கும், இருக்கிறது இத்தனை, இதை வச்சு இத்தனை 1000 பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது? அநேக நேரங்களில் இந்த அற்புதத்துக்கு விரோதமாக நிற்கிறது இப்படிப்பட்ட இந்த கேள்விக்குறி. எப்படி ஆகும்? ஹவ்? அதனால தான் வேதம் என்ன போதிக்குது? உன் சுய புத்தியின் மேல் சாயாத, உன் சுய புத்தியின் மேல் சாயாத, அதுக்கு மேலே கர்த்தர் மீது நம்பிக்கையாயிரு. ஒரு நேரத்தில் மத்தேயு 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17 கவனிங்க. ஒரு சிலர் பேதுருட்ட டேக்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. உங்களோட போதகர் கட்ட மாட்டாரா, ரைட், தேவாலயத்துக்கான வரியெல்லாம் கட்ட மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வராரு நம்முடைய ஆண்டவராக இயேசு. அதுக்கு முன்னாடியே அவரை நிப்பாட்டி, இல்லை என்னப்பா யார் கட்டுறது, வரி யார் கட்டணும், ராஜாவுடைய பிள்ளைகள் கட்டணுமா இல்லை அந்நியர் கட்டணுமா அப்படின்லாம் கேட்குறாரு. பேதுருவும் சொல்கிறார், இல்லை அந்நியர்கள் தான் கட்டணும், பிள்ளைகள்லாம் கட்ட வேண்டியதில்லை. ரைட், இருந்தாலும் சொல்கிறார், சரி அப்போ அவங்கள வருத்தப்படுத்த வேண்டாம், அதனால் இப்போ நான் டேக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, நீ கடலுக்கு போ. எங்கே போனோம்? கடலுக்கு. ரைட், தூண்டியில் போடு, வலை கூட வேண்டாம், தூண்டியில் போடு, ஒத்த தூண்டியில் போடு. ரைட், தூண்டியில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடி, அதோட வாயை திறந்து பாரு, அதில் வெள்ளி பணம் இருக்கும். பாருங்கள், ஏசப்பாட்ட ஒரு ட்ரெஷரர் இருக்கிறாரு, அவர் கையில் பை இருக்குது, அதில் காசு இருக்குது. இயேசுடைய ஊழியத்துக்கு அநேக ஆஃபரிங்ஸ்லாம் வருது, பெரிய நல்ல சீமாட்டிகள்லாம் காசு கொடுக்குறாங்க. ஏன்னா ஏசப்பட அநேக பேர் நன்மை பெற்றுருக்காங்க, எத்தனையோ பேர் அற்புதத்தை அனுபவிச்சுருக்கிறாங்க. அதனால் அவங்களாம் அந்த ஊழியத்தை தாங்குறாங்க. கையில் காசு இல்லாமலாம் கிடையாது. ஏசப்பா எடுத்து ஏழைகளுக்கெல்லாம் அதிகமாக கொடுத்தாருன்னு வேதம் போதிக்குது நம்மளுக்கு. அப்படி பாருங்கள், அப்படி சூழ்நிலையில் இந்த ஒத்த வெள்ளிக்காசுக்கு கர்த்தர் ஒரு வழி சொல்கிறார். இந்த ஒத்த வெள்ளிக்காசை பெற்றுக்கொள்கிறதுக்கு பல இயற்கையான வழிகள் இருக்குது இல்லையா, என்னென்னமோ செய்யலாம். ஆனால் அதெல்லாம் சொல்லலை பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, கடலுக்கு போவோம், அங்கே தூண்டில் போடு, மாற்ற முதமீடோட வாயில் காசு இருக்கும், அதை எடுத்து கட்டுன்றாரு. பாருங்கள், பேதுரு ஒரு காலத்தில் கர்த்தர் இந்த மாதிரி சொல்லும்போது லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், அவர் பதில் பேசுகிறார். ஐயரே, அங்கே ராத்திரி பூரா பாடுபட்டு வேலை பார்த்தோம், ஒத்த மீன் சிக்கலை, நீர் பகல் நேரத்தில் போய் அதுவும் ஆழத்தில் போய் வலைய போட சொல்கிறீர், ஒரு மீனும் மாட்டாது பொதுவாக, விவரம் தெரியாமல் சொல்கிறீர், இருந்தாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போய் போடுறேன். ஏன்னா அவருக்கு ஊழியக்காரர், தேவனுடைய தீர்க்கதரிசி அபிஷேகம் இருக்குது. நான் அப்பா அவருக்கு இவர் தான் கிறிஸ்துன்னு இன்னும் முழுசாக வெளிப்பாடெலாம் வரல, அது லேட்டராக அதுக்கப்புறம் வருது இல்லையா. அப்போ சரி, தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது பாருங்கள், அதனால் கொண்டு போய் போடுறாரு. ஆனால் சும்மா போடல, போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிட்டு தான் போடுறாரு இல்லை. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், பேதுரு ஒத்த வார்த்தை பேசலை, ஒரு வார்த்தை. இன்ஃபேக்ட் கர்த்தர் அவர் என்ன செஞ்சாருன்ற டாக்குமெண்ட் கூட பண்ணலை. நான் சொன்னதை அப்படியே கேட்டு அப்படியே போகிறார். ஏன்னா பேதுரு வளர்ந்துட்டார் பாருங்கள். இப்போ ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, நம்ம சில சமயம் அவர் முங்குனார் கடலில் நடக்கும்போது அப்படின்லாம் நம்ம அவர் கொஞ்சம் கிண்டலாலாம் பேசுகிறோம். ஆனால் ஏசப்பாவை தவிர தண்ணியில் நடந்த ஒரே ஆள் அவர் தான். அல்லேலூயா. நடந்தார் நடுவில் கொஞ்சம், இப்போ ஏசப்பா பக்கத்தில் போய் தான் முங்குறார், ரைட். ஆனால் அவர் சொல்கிறாரு பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்லும். என்ன சொல்லும்?
நீர் சொல்லும், நான் இறங்கி வரேன். யோசிக்கல பாருங்கள். அவருடைய சுய புத்திக்கு அவர் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கலாங்க வேலை பார்க்குறது. ஏன்னா சுய புத்தி என்ன சொன்னேன், காலை எடுத்து தண்ணியில் வச்சுன்னா உள்ளே போயிடுவேன். அதான் சுய புத்தி சொல்லும். ஆனால் பேதுரு பாருங்கள், அந்த சுய புத்திக்கு இடமே கொடுக்கல. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நீர் சொல்லும் வான்னு, நான் இறங்கி வர்றேன். கர்த்தரும் சொல்கிறாரு வா அப்படின்றாரு. கர்த்தரும் பாருங்கள், ஏண்டா அதிக பிரசங்கி, நான் தேவகுமாரன், நான் நடக்கிறேன், உனக்கு என்ன படகுல ஒழுங்காக உக்காந்து உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லலை. அது பேர் என்ன சொல்கிறார், வா. அவருக்கு சந்தோஷம் பாருங்கள், தான் பிள்ளை தன்னை போல் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறான் சொல்கிறேன், வா. ஹல்லேலூயா. ஹெசிடேட்டே பண்ணல பாருங்கள் ஏசப்பா, அப்படியே சொல்கிறார் வா. ஹல்லேலூயா. அவன் இறங்கி காலை வச்சு நடக்கிறான் தண்ணியில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். என்ன எதை காமிக்க வரேன்னா, ஒரு காலத்தில் பேதுரு சுய புத்திக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் காலப்போக்கில் அந்த சுய புத்திக்கு இடம் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தரை முழுமையாக நம்பி அற்புதங்களை அனுபவிக்கிறவராக மாறினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அந்தந்த சுய புத்திக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்காம, அதை சொல்கிறதுக்கு கவனத்தை கொடுக்காம, சுய புத்தியோட கருத்தை தெரிந்து கொள்ளாமல் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்த்து அதை அப்படியே செய்கிறவராக மாறினார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஒரு இன்சிடெண்ட் நமக்கு வேதம் போதிக்குது, அதை கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். என்னாகமம் 11ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே பார்த்தோம்னா ஒரு காரியம் நடக்குது. இந்த மக்கள்லாம் பாருங்கள் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, எங்களுக்கு கறி சோறு வேணும் அப்படின்னு. எங்களுக்கு மண்ணாக சாப்பிட்டு புளிச்சு போச்சு, வெறுத்து போச்சு, எங்களுக்கு கறி வேணும். கர்த்தர் அதுவும் உடனே வேணும். என்ன வேணுமா, கறி வேணுமா. பாருங்க, அதுக்கு ஒரே கம்ப்ளைண்ட்டு, அழுக வேறு. என்னவா அழுகிறாங்களாம் பாருங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். கேட்குறக்கே சிரிப்பாக இருக்குது இல்லை. சரி, 4ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். பாருங்க, ஒரு நன்றியே இல்லாத ஜனம், குறிப்பாக அந்த தலைமுறை ஒரு நன்றி இல்லாதவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய பெரிய ஒரு ஃபால்ட் பார்த்திங்கன்னா, கர்த்தர் என்ன செஞ்சாலும் அதை மறந்துடுவாங்க. எகிப்தில் செஞ்ச அற்புதங்களை மறந்துட்டாங்க, செங்கடலை பிரித்ததை மறந்துட்டாங்க. அனுதினமும் வானத்தை திறந்து கர்த்தர் தூதர்களின் உணவாகிய மன்னாவை கொட்டுன்னு கொட்டி அவங்கள போஷாக்காக காப்பாற்றிட்டு இருக்காரு. அவங்க சரீரத்தில் ஒரு வியாதி இல்லை, ஒரு பலவீனம் இல்லை. ரைட், அந்த அளவுக்கு அவங்கள போஷித்து பாதுகாத்து வழி நடத்திட்டு இருக்கிறாரு. கற்பாறையிலிருந்து தண்ணியை வர வச்சு 6 மாதிரி வனாந்திரத்தில் ஓட வச்சுட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு அற்புத வாழ்வு. இதுக்கு முன்னாடி அடிமைகளாக இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலேருந்து இவங்களை மீட்டு ஒரு மகா உன்னதமான ஒரு எதிர்காலத்துக்கு, மகிமையான எதிர்காலத்துக்கு நேராக கர்த்தர் வழி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறார். இது அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி, இந்த 40 வருஷம் சுற்றுறதுக்கு முன்னாடி நடந்த காரியம் இது. ஹல்லேலூயா. அப்போ இப்போ இன்னும் போயிட்டுருக்குறாங்க, கானான் தேசத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும்போது பாரு, இவ்வளவு நன்மை செய்து அற்புதத்தை செஞ்சு அன்பு பாராட்டி இரக்கம் பாராட்டி கர்த்தர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு. அதை குறித்து ஒரு நன்றி உணர்வு இல்லை என்பதை கொஞ்சம் கவனிங்க. நன்றி மறக்கும்போது இன்னொன்று ஒன்றாகும். இந்த கம்ப்ளைனிங் டெண்டன்சி, புலம்புறவர்கள் குறை சொல்கிறது, ரைட், இந்த ஒரு சுபாவம் உள்ளே வந்துடும்.
வேதம் போதிக்குது, ஆவியின் நடவங்கள் மாம்சத்தின் மாம்ச கிரியைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள் அப்படின்னு வேதம் போதிக்குது இல்லையா? இது மாதிரி இந்த நன்றி மறந்தோம்னா நம்மளுக்குள்ளே இன்னொன்று வரும். அது என்னென்னா இந்த குறை சொல்கிற சுபாவம், புலம்புற சுபாவம், கிரம்பிளிங், கம்ப்ளைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். பாருங்க, கர்த்தர் அவ்வளோ செஞ்சு கூப்பிட்டு போகிறாரு. அதை குறித்து யோசித்து அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து அதுக்காக கர்த்தரை துதித்து கொண்டு இருக்காமல் ஒரு அற்புதமான வாழ்வு, அனுதினமும் அற்புதம், பல விதங்களில் அற்புதம். டெய்லி கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சாப்பாடு கொடுத்துட்ருக்கிறாரு. போஷாக்கான சாப்பாடு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றிகளை கொடுத்துட்ருக்கிறாரு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. ஆல்ரெடி யுத்தங்களை சந்திக்கும் போது கர்த்தர் இவங்க சார்பாக யுத்தம் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருடைய கிரியைகளை நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு, இதுவரைக்கும் என்ன செஞ்சார், இப்போ உங்கள் வாழ்வில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, செய்வேன்னு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு, இதைத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கணும். அதை நினச்சி அதுக்காக கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். புரியுதா? அப்போ தான் அற்புதங்கள் உண்டாகும். புலம்பிக்கிட்டே இருந்தால் அது உங்களுடைய பெருக்கத்தை தடுத்து நிறுத்தும், உங்களுடைய வளர்ச்சியை நிப்பாட்டிடும். அப்படியே கண்டினியூ ஆகினா நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதவங்கள போயிடுவீங்க. அப்படி தான் ஆச்சு இவங்களுக்கு. ஹல்லேலூயா. புரியுதா? நீங்கள் கர்த்தருடைய அற்புதங்களை அனுபவிக்கிற ஒரு ஜனமாக இருக்கணும்னா அவர் செய்ததை நினைக்க வேண்டும், செய்து கொண்டிருக்கிறதை நினைக்க வேண்டும், செய்வேன் என்று வாக்கு பண்ணினதை நினைக்க வேண்டும். அதை நினச்சி அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அவருடைய நன்மையை நினைத்து பார்த்து, அவர் செய்த நன்மையை நினைத்து பார்த்து நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு புலம்புற ஒரு சுபாவம், குற்றம் கண்டுபிடிக்கிற அந்த ஒரு சுபாவம் இருந்துச்சுன்னா அது உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கும், பெருக்கங்களை தடுக்கும், அற்புதங்களை நிப்பாட்டிடும். புரியுதா? சில சமயம் நம்ம நினைக்கிறோம், மனுஷனாக இருந்தால் இதெல்லாம் தான் செய்யத்தானே செய்வோம், கொஞ்சம் புலம்புவோம், கொஞ்சம் குறை கண்டுபிடிப்போம், அதெல்லாம் செய்கிறது இது என்ன பெரிய விஷயமா? ஆனால் கர்த்தர் அப்படி நினைக்கல. கர்த்தர் என்ன விரும்புகிறார்? நன்றியை விரும்புகிறார். நினைத்து பார்த்து பாராட்டக்கூடிய, நன்றி சொல்லக்கூடிய, விசுவாசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, கவனமாக இல்லைன்னா நம்ம ஒரு அற்புதமான வாழ்வு கூட, அப்படிப்பட்ட வாழ்வை குறித்து கூட புலம்புற ஒரு சுபாவம் நமக்குள்ளே வந்துடும். இஸ்ரவேல் ஜனம் அப்படி தான் பண்ணாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவத்தில் அனுதினம் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை பார்க்குறாங்க, கண்ணால் பார்க்குறாங்க. அவர் மூலமாக உண்டாகிற வெளிப்பாடுகள், போதனைகள், ஞானம் எல்லாம் கேட்டு மகிமையான காரியங்கள்லாம் வெளிப்படுத்தப்படுது. ஒரு பக்கம் கிரியை, அற்புத கிரியைகள், ஒரு பக்கம் கர்த்தருடைய பலத்துடைய வெளிப்பாடு, இன்னொரு பக்கம் கர்த்தருடைய ஞானத்தோட வெளிப்பாடு. எல்லாத்தையும் ருசி பார்த்துக்கிட்டு இந்த சைடு புலம்புறது, குறை கண்டுபிடிக்கிறது. 10ஆவதுக்கு மோசே கொல்றதுக்கு கல்லை வேறு எடுப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மன சுபாவம், ஒரு மென்டாலிட்டி அற்புதங்களை தடுத்து நிறுத்திடும், பெற்றுக்கொள்ள முடியாத விதத்தில் உங்களை மாற்றிடும். புரியுதா? ஹல்லேலூயா. அதனால் குறை சொல்கிறதுக்கு, புலம்புறதுக்கு உங்களுக்கு நீங்கள் சோதிக்கப்படும் போது கொஞ்சம் உஷாராக இருங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? வாயை திறந்து, கர்த்தாவே நீர் நல்லவர், உம்முடைய இரக்கங்கள் என்றென்றைக்கும் நீடிக்கும், நீர் இரக்கமுள்ளவர் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். ஐயா, என்ன சொல்கிறதுனே தெரியல, பிரச்சனை தலைக்கு மேலே போய் நிற்கிது. வீட்டில் உட்காந்தா கணவன் மனைவி என்ன பேசுகிறதுன்னு தெரியல, பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதன் மத்தியில் நீங்கள் ஒன்று சொல்லலாம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் என் மீது இரக்கம் பாராட்டுகிறவர், கர்த்தர் சர்வ வல்லவர், கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இது வேதத்தில் போதிக்கப்படுகிற மாறாத சத்தியம் எந்த சூழ்நிலையிலுமே. அதனால் அதை சொல்லுங்கள். எப்படின்னு தெரியுங்களே, அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு எப்படின்னு தெரியணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக தெரியும்? பட்டம் படிச்சிருக்கிறீங்களா அதில்? இல்லை பிஹெச்டி வாங்கியிருக்கிறீங்களா? மெக்கானிக்கல் ஒவ்வொரு பாட்டும் எப்படி ஒன்றோட ஒன்று இணைந்து செயல்படுது, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரமாணங்கள் என்ன, இது என்னென்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தி இருக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் கார் ஓட்டுறீங்கள, பைக் ஓட்டுறீங்கள, எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வண்டியை தொடுன்னு சொல்கிறீங்களா? அவன்கிட்ட போய் வண்டி ஓடும் தெரியும், வண்டியை எப்படி ஓட்டணும்னு கற்றுக்குறீங்க, காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து ஓட்டுறீங்கல்ல. உங்களுக்கு என்ன ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை படிச்சிருக்கிறீங்க நீங்கள்? இல்லை பிளெயினை எப்படி செய்கிறதுன்னு தெரியுமா? பிளெயினை பறக்கிறதுக்கான பிரமாணங்கள்லாம் என்னென்னு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது, படித்த ஆளுகளுக்கும் சேர்ந்து. ஆனால் டிக்கெட்டை வாங்கி உக்காந்தா இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகலாம்னு தெரியும். ஓட்டுறதுக்கு அவன் ஒரு பைலட்டை வச்சுருக்கிறான், அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியும்னு நம்புறீங்க, ஏரோப்ளேனை ஓட்டுறதுக்கு அவனுக்கு தெரியும்னு நம்புறீங்க. ஏறுறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் கர்த்தரால் முடியும், கர்த்தர் செய்வார், செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், சொன்னவர் செய்வார். அவ்வளோ போதும் உங்களுக்கு, அவ்வளோ தெரிஞ்சால் போதும். உள்ள அப்படியே பண்ணி எந்த வழியில் வருவார், எப்படி செய்வார், என்ன நேரத்தில் செய்வார், எந்த நிமிஷத்தில் செய்வார், எந்த நொடிப்பொழுதில் செய்வார், டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அவசியமே கிடையாது. உங்கள் வேலை நம்புறது. அதெல்லாம் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு என்ன பண்ணணும்? கர்த்தரை நம்பணும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.